உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். பதினொன்று 10/2015 புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சதுர்தசி திதி, பின்னிரவு 3:40 வரை பின்பு அமாவாசை, உத்திர நட்சத்திரம் இரவு 12:07 வரை பின்பு அஸ்த நட்சத்திரம். நாள் முழுவதும் அமிர்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பின்பு மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்று மாத சிவராத்திரி என்பதனால் சிவ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரன் சூரியன் ராகு 6ல் இருப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். ரிஷப ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரனானவர் புதன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, செவ்வாயானவர் 3ல் இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 4ஆம் வீட்டில் சூரியனும் சந்திரனும் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பண வரவுகள் நன்றாக இருந்தாலும் வீண் செலவுகள், தேவையற்ற நெருக்கடிகள் இருக்கும் என்பதனால் நிதானத்தோடு செயல்படுவது, புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிகவும் உத்தமம். கடக ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் குருவும் 3ல் சூரியன் சந்திரனும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகளால் சாதகமான பலன்கள் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரனானவர் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். சூரியனும் சந்திரனும் 2ல் இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, சந்திரனானவர் ஜென்ம ராசியில் அமைய பெற்று 3ஆம் வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட நன்றாக இருக்கும். துலா ராசி நேயர்களே, 12ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை தருவார்கள் என்பதனால் நிதானத்தோடு இருப்பது, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக செயல்படுவது மிக மிக உத்தமம். விருச்சிக ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் செவ்வாயானவர் வலுவாக அமைய பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் சந்திரன் சஞ்சரிப்பது எல்லா வகையிலும் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் மேலோங்கும். பிரச்சனைகள் விலகுவதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரியனானவர் வலுவாக அமைய பெற்று உடன் சந்திரன் சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். பிரச்சனைகள் குறையும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு கூட மிக மிக நன்றாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனானவர் ராகு சேர்க்கை பெற்று சூரியனுடன் இருப்பது அற்புதமான அமைப்பாகும்.